சித்தப்பா நோ நோ பெரியப்பா அவங்க பெரியமாள் தான் 5-6 மாசமா வச்சுட்டு இருந்த பெரியப்பை மாமா அறுவை கட்டப்படல வந்தா அப்பனா மாமா ஏடா ஓமையாட நடக்குமா டேய் அதுதான் மாமா வரிக்கிறதுக்கு முன்னாடி வரிச்சிட்டியா மாமா அப்பப்பா இவரு என்ன சொல்லி கூப்பிட்டா எனக்கு திரும்பி பாப்பாரு கண்ணா ஓய் 2 மா போட்டு கூப்பிட்டீங்கன்னா வந்துருவாரு மச்சானா பிள்ளைகிட்ட வந்து பேசி சொல்லு உனக்கு நான் குடுக்குற மாதிரி இருப்பேன் காசு போட மாமா டேய் மரியாதையா கூப்பிடு பாருப்ப அப்பா 2 மா போட்டு கூப்பிட்டா திரும்பி பாப்பாரா ரசிகர் பாட்டு படிச்சிருக்கியா கமல உட்காரி வச்சா வெத்தற போடு வேண்டாம் ஒண்ணுப்பா அட மண்டத்தாய் வாரா இல்ல குண்டுமா 2 மாலா அப்பா திட்டாரு என்னைய நீ மாமான்னு கூப்பிடுமா மாமா 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 இப்பேற்பட்ட பிள்ளை என்ன பார்த்து மாமா இவ்வளவு கூட்டத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிடுச்சு மாமா இந்த பொண்ணுக்கு பாடினாலும் அந்த அம்மா சொல்லிச்சு அவங்க பாட்டி பாடுறேன் நல்ல பாட்டு பாட்டின்னு சொல்லாத மாமா அதை தான் சைட் அடிச்சுக்கிறேன் பாட்டி சொல்லாத மாமா ஐ லவ் யூ எங்க பாடு மாமா எங்க இருக்கிற தெரியல சரியா கண்ணம்மா ஆமாம்மா நான் இவ்வளவு அழகா வந்திருக்கேன் இவ்வளவு அழகா வந்திருக்கிறியே என்ன பார்த்து நீ பாடுவாயா உன்னை பாட்டு பாடுற மாதிரி இப்ப அருமையான பாட்டு அப்படியா நான் பாடுற பாட்டை கேட்டா போதும் ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் முடிச்சுக்கோ என்ன பைத்தியமா பாட்டு பாட்டு பிடிச்சுக்கணும் ஓ பாட்டு பிடிச்சுக்கோ மனசுக்கு இங்க பாடு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை அட இங்கிலீஷ் அருமையா பாடுறேன் டேய் நல்லா இருக்குடா நல்லா பாடுறேன் நல்லா இருக்குதா பஸ்ஸா போச்சு நான் நல்லா பாரு நல்லா இருக்கு தெரியும் மத்தாடி அந்தாள் அடிக்கணும் பின்ன சும்மா உக்காரத்துக்கு வந்த காலையில 3000 சம்பளம் சும்மா வருமா சரிடா பாடுறா பச்சுக்கு வர உனக்கு பச்சுக்கு வர 200 தனியா மேய்ச்சல போண்டா முட்டை போண்டா வரும்போது டீ பண்ணு வர எவ்வளவு பேக்கரியே வாடகை வச்சுக்கிறாங்க பாவம் பசங்க 2 பேர் சரி பாடுறா இவங்க அட இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை அட இங்கிலீஷ் படிச்சாலோ இந்த தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை காட்டக்கூடாது அதற்கு மேல சவுப்பு சாயம் தீட்டக்கூடாது குடுக்குதலை இருப்பு தெரிய மாட்டக்கூடாது நம்ம குடுக்கு மேல சுருட்ட முடிய எடுக்கக்கூடாது என்ன காரணம் ஏன்டா அந்த முடி எடுக்கூடாதுங்கிற ஓ ஏன் அந்த முடி எடுக்கூடாதுங்கிற என்ன மத்தலகரமாமா என்ன ஆளு மேய்ச்சர் அருக்குமல்ல மறந்து கொடுக்குறாரா காய்ச்சி வைக்கலாம் ஆமா மண்ணு மூஞ்சாதா பின்னால எதுக்கு அடிச்சாடா முடி ஏன்டா எடுக்கூடாது ஓ ஏன் அந்த சுருட்ட முடி எடுக்கூடாதுன்னு கேக்குறேன் அண்ணா சும்மா சும்மா எடுத்து கீழே போட்டா சரி குப்பையா வேஸ்ட் ஆகி போயிடும் ஒரு வருஷத்துக்கு ஒட்டே வச்சிருந்து எடுத்தோம்னா சரி ஒரு எக்ஸ்ல 100 கிராம் முடி 400 விளம்பரம் பண்ணிட்டு வருவாங்க சரி அவங்க கிட்ட அந்த முடி எடுத்து போனா 2 குண்டா வாங்கி குளிச்சுக்கலாம் என்ன முடி ஓய் புடுக்கு முடி என்ன முடியாது மண்ட முடுறா தாயாரு போகல நம்ம வீட்டுல முடிக்குதா வாங்கிட்டு போ காலையில நான் உம்மால கேட்டு சொல்றேன் காலையில நேரம் வந்து நங்கவலி போயிடலாம் பழகாரன் இருக்கிறோம் பாரிய வைக்காமா நீ பாடுறது இப்ப பாட்டு ஆமா அது எனக்கு சுத்தமா புடுக்கல உனக்கெல்லாம் புடுக்கே இருக்காதாயா எனக்கு சுத்தமா பிடிக்கல சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தா பூச்சுந்தரி ஒருத்தி மயிலாட்ட வந்தாளா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தா பூச்சுந்தரி ஒருத்தி மயிலாட்ட வந்தாளா அதான பாத்து அதுக்கு போய் நின்னாளா அதான பாத்து அதுக்கு போய் நின்னாளா சித்தாட கட்டிக்கிட்டு சிட்டால கூட்டிக்கிட்டு குத்தாவே குத்து எல்லாம் குதிராரா மத்தலக்காரரு அத பார்த்த பொட்டிக்காரு அதுக்கு போய் நின்னாரா அத பார்த்த குரலுக்காரு பொட்டப்படி குத்து அடே தம்பிடே இல்ல அவனுக்கு பொம்பளைன்னா ரொம்ப பிடிக்காது பாவம் சரியா பையன் நீச்சாமி என்ன மாமா எப்படி பாட்டு பிடிச்சிருக்கணுமே அண்ணா எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல
நீ பக்தி பாடலா ஒரு பாட்டு பாடு. 10 பாட்டா? மத்த பாட்டு இல்ல, பக்தி பாடு. பக்தி பாடு. ஆமா. ஏமா மாமா நான் பொண்ணா? தங்கச்சி சொன்னடா. நான் பழக்கிற சாமி மேல பாடுறேன். ஐயா ஏன்டா அந்த பொண்ணு தூங்கி இருக்கும்டாப்பா. மகனி மலையில இருக்கிற முருகன் மேல அப்படி சொல்ல. நான் பாட பின்னாடி அரோகரை போட்டோம். நீங்களே எல்லாம் சேர்ந்து அரோகரை போடுங்க. கந்தனுக்கு, முருகனுக்கு, வள்ளிக்கு அரோகரான்னு சொல்லுங்க. மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, கிஷன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் ரொம்ப நாள் ஒரு தீரா இருக்குது, ரொம்ப நாள் தீரா இருக்குது. இங்க சொன்னி அதுக்கு தான் வந்தா. எங்கேயே சொன்னியா? ஒரு ஆண் வேஷக்காரர் வந்து விட்டிற வரைக்கும் அடியான் அடி அடிக்கிறாங்க, அப்ப கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன்டா? ஒரு சூர வேஷக்காரங்க வந்து அடியான் அடி அடிக்கிறாங்க, அப்ப கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன்டா? வெண்ணாச்சு ஒரு பொம்பளை வந்தது உடனே அம்மா அடியே கண்ணம்மா. சரி அம்மா, அதில் போனால் போகட்டும். அது போனா போகட்டும். எங்க கூத்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் எந்திரிச்சு போயிட்டு வாங்க. ஐயா நீதா போனா போக. பேசக்கூடிய வார்த்தைகள் போனால் போகட்டும். போகட்டும் போகட்டும். இந்த சீர்திருத்தமான சிங்கார பொன்மேடையில் நான் பிரார்த்திக்கின்ற போது நான் யார், யாரு, எமது பெயர் என்ன, நோக்கு தெரியுமா என்ன? நீங்க சொன்னால் தான் எனக்கு தெரியும். அப்படியே ஆகட்டும். அப்படியே சொல்லிவிடுங்க. ஒரு ராகம் எடுக்கிற கழுத்தா மேட்ல அடிக்கிறீங்க. ராகம் அப்படிதான் ஒரே கண்ணங்கண்ணம்மா. கண்ணங்கண்ணமா அப்புறம் வீங்கி போயிடும். கண்ணங்கண்ணமாவா? அடியே அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயரோ கோசலை. ஓ, உன்னுடைய பெயரோ கோசலை. கோச்சலை கோச்சலை. ஆமா, உங்களுடைய பெயர் கோச்சலையாக இருந்தாலும் சரி, இவ்வளவு ஒரு அழகுள்ள இந்த கோச்சலையை பெற்றார்களே, உங்கள் தாய் தந்தைகள் யார்? இது என்ன நினைச்சு கை போட்டு? ஐயோ, நான் கையே போடுறதில்ல மாமா, அந்த பழக்கமே என்கிட்ட கிடையாது மாமா. அடியே ஆமா, இதெல்லாம் ஒரு பெண்களுக்கு சிவன் கொடுத்த வர பிரசாதம். இதுவா? ஆமா, பெண்ணை கொடுத்த பொருளாது. ஆடை கொடுத்து போடலாம். டெஃபினெட்லி. என்ன 2 இட்லி? ஆமா. யாயா போய் இதெல்லாம் பெண்களுக்கு ஆண்டம் கொடுத்து போடலாம். பெண்களுக்கு கண்டிப்பாக இது உண்டு. ஏன் பிள்ளைக்கு இல்ல? பெண்களா பிறந்த அனைவருக்கும் உண்டு. என் பிள்ளைக்கு காலங்காத்தால நான் தான் எந்திரிச்சு 6 மணி தண்ணி தூடுறேன். சரி, எனக்கு தெரியாதா? நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன்னு காணாது. எப்படி இருந்தாலும் ஒரு பெண்களுக்கு இருக்கும் இருக்கும் இருக்கும். என் பிள்ளைக்கு இல்ல.
உங்க பிள்ளைக்கு வயசு என்ன? இப்பதான் 1.5 வயசு. போய் வாயால கேளு. ஓகே இடியாரங்க. 1.5 வயசு பிள்ளைக்கு வராதா? 1 வயசு பிள்ளைக்கு வராது. சரி ஐயா. அது ஏன் கண்ணம்மா? ஓ அம்மம்மா, இது வரணும்னா உங்க பிள்ளை எல்லாம் பெரிய பொண்ணு ஆகணும். ஓ யூரியா இதெல்லாம் போட தேவையில்ல. வரும்போடு ஆம்புலன்ஸ் வரும். ஆமா ஏமாமா, இந்த பொம்பளைக்கு என்னமோ 2 இட்லி சோடுக்குது. எங்க பாட்டியாளுக்கெல்லாம் டீ தூள் பையோட முட்டி வரைக்கும் தூங்குது. பாட்டு கேட்டா தாய். ஓ தூரி கட்டி ஆடி அப்படி பாவம். ஓய் டீயா? ஆனா டீயா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. டீ இல்லைன்னா செத்து போயிருவாங்க. ஆமா வீட்டில் வரைக்கும் டீயோ பழைய வேட்டியோ எண்ணெயோ யாரும் என்ன கேட்காதீங்க. நானே 25,000 கொடுத்து ஊத்து விடுறேன். அந்த அண்ணன் கிட்ட கேளு. எல்லாம் வரும்போது அவங்க எடுத்துட்டு வரணும் வீட்டுல இருந்து. நாம என்னைக்கு போய் ஒன்னொன்னா வீடு அவ்வளவு தூரம் போய் வாங்கிட்டு வருது. ஆனா எல்லாத்துக்கும் எல்லாம் ஒரு 10 டீ கொண்டு வாங்க எல்லாத்துக்கும். கோமாளிக்கு மட்டும் ஸ்பெஷல் பால் ஒண்ணு. எருக்கு பால் குடிச்சு சாவுங்கலாம். ஏன் நீ மட்டும் பால் குடிக்கிற? எனக்கு அடி வாங்கி ஒரே கலப்பாய் போச்சா. கலப்பாய் போச்சா? உங்களை பெற்ற தாய்தந்தை யாரு? சரி வா சொல்லுங்க. கண்ணம்மா. ஓ அம்மா 10 மாதம் 300 நாள். 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து பெற்ற தாய் தந்தைகள் யாரு? என்னுடைய தாயார் தந்தையார் யாரு? தாயாரோ கேகை ராஜன். ஓ தாயாரோ கேகை ராணி. தந்தையாரோ கேகை ராஜன். கேகை ராஜன். தாயாரோ கேகை ராணி. ஓ தாயோ கேகை ராணி, ஆமா. தந்தை கேகை ராஜன். அப்படி தாய் தந்தை இருவருக்கும். சரி. நீ ஒண்டி ஒருவளா பிறந்தியா இல்ல நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? என்னத்த எத்தனை பேர் உடன் பிறந்தீங்க? டீ கூட வேணாம், சத்தம் மட்டும் போடாதீங்க. வரணும்னா எவ்வளவு தூரம் கத்தணும்?
ஏன் சும்மா கத்துறீங்க? விடிஞ்சு 25,000 சம்பளம் கேட்கல? இல்ல விடிஞ்சு 25,000 கேக்குறீங்க? இருக்கு பணம் ஒரு பக்கம் இந்த கலையை இப்படிதான் செய்யணும் ஒரு கணக்கு இருக்கு. அது கணக்குதான் மாமா. கணக்குன்னா கத்திதானே ஆகணும். நான் சும்மா வருமா? நீ சேலத்துல இருந்து வந்து மாப்பிளக்காங்கள பெஞ்சில் ஏறி உட்காந்தா மத்தல அடிக்க சம்பளம் வருமா? அடியே கண்ணம்மா, மத்தால விடி விடி கைய உடஞ்சாலும் மத்தல அடிக்கணும், அப்பதான் சம்பளம் வரும். தலை போடுறா ஒரு ஆளு பின்ன வேஷம் போட்டு வெளியே வந்து எம்ஜிஆர் தான். ஓஹோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அடியே ஓய் நாங்க எனக்கு எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேரு? அறிவிக்கின்றேன். அப்படியே அறிவிங்க. எவ்வளவு அறிவிக்க